கார்த்தி தீபா சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு. தீபாவுக்கு வந்து உண்மையான சாமியார் வந்து ஒருத்தர் அருள் கொடுக்குறாங்க. அதுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. கார்த்தி வந்து தீபாவை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரியா வந்து ஃபோன் பண்ணி கார்த்தியை வந்துட்டு சொல்கிறாங்க, உன்னால் முடிஞ்ச உன் ஒய்ஃபை வந்து பத்திரமா பாதுகாத்துக்க அப்படின்னு சொன்னோன்னா ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் அருணாச்சலம் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. என்னப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இன்னும் இப்போ இந்த ரியா வேறு அடுத்த பிரச்சனை பண்ணுறா அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் முதல்ல பேசாமல் வீட்டுக்கு போங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றப்ப, இல்லைப்பா நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு. நான் சொல்கிறத கேளுங்கப்பா, ஒருவேளை வீட்டுக்கு வந்து வந்திருந்தால் என்ன பண்ணுறது, அருண் ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணி கேளேன், வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே வந்து ஐஸ்வர்யா வந்து ரொமான்டிக்காக வந்து அருண்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ வந்து, நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், தீபா வந்தாலான்னு கேட்குறேன், வீட்டில் தனியாக இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அவள் அங்கே வரல அப்படின்னோடனே மீனாட்சி கிட்ட சொல்லி மைதிலி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன், அவங்க கூட இருக்காங்களா அப்படிங்கிறப்ப, என் கூட கோயிலுக்கு வரேன்னு சொன்னான், பட் ஆனால் இப்போ வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. உடனே வேறு யாருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா தெரியும்னோடனே ரம்யாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ரம்யாவுக்கு கால் பண்ணி பார்த்தோன்னா வந்து, ரம்யா நானும் காலையிலேருந்து கோயிலுக்கு வர சொன்னான்னு வந்தேன், வந்து பார்த்தா ஆளையே காணோம், நானும் சுற்றி சுற்றி தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் வந்து ரம்யா வந்து போலீஸ் சாமியார் அவர் செட் பண்ண ஆள் வந்து ஃபோனை போட்டு வந்து கேட்குறாப்புல, நான் இங்கே செய்ய வேண்டிய எல்லாமே கேட்டுட்டேன், அப்படி செய்யலைன்னா அந்த பீப்பாவில் நீங்கள் தான் இறங்கி வந்து அந்த விஷயம் எல்லாத்தையும் செய்யணும் தண்ணியில் அப்படின்னோடனே, பிச்சிடுவேன் பிச்சு ஃபோனை வை முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இவன்கிட்ட சொன்னால் இவன் நம்மளை வந்து மிரட்டுறானே, என்னடா நடக்குது அப்படின்னு ரம்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அருணும் சரி, இந்த பக்கம் ஆனந்த் 2 பேரும் கார்த்தி எல்லோரும் சேர்ந்து விசாரிக்கிறதுக்கு கிளம்புறாங்க. போயிட்டுருக்கப்போ வந்து கார்த்தி வந்து கரெக்டாக மாணிக்கத்தை பார்க்குறாங்க. பார்த்தோன்னா, தம்பி என்ன தம்பி, நானும் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன், ஆனால் இப்படிலாம் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோடனே, சரி இருக்கட்டும், நீங்கள் வந்து கேட்டதே எனக்கு சந்தோஷம்தான் அப்படிங்கிறப்ப, இல்லை தம்பி நானும் உன் கூட வரேன், வந்தால் உனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும்ல அப்படின்னோடனே, காரில் சரி ஏறின்ட்டு மாணிக்கமும் சரி கார்த்தியும் 2 பேரும் வந்து தேடுறதுக்கு கிளம்பி போகிறாங்க. வர்ற வழியில் வந்து ரோட்டில் யாரோ மயங்கி விழுந்திருக்காங்க. அந்த பக்கம் அருணும் சரி ஆனந்த் 2 பேரும் வேகமாக ஓடி போய் பார்க்குறாங்க. போய் பார்த்து நல்ல வேளை தீபா இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம வேணால் அடுத்த ஸ்டெப்பு வந்து எல்லாரையும் விசாரிக்கிறதுக்கு வந்து அதிகாரிகிட்ட சொல்லாமல், ஒன்றும் அவசரப்பட வேணாம், அதெல்லாம் வந்து சரியாக வராது, நம்மளே தேடி கண்டுபிடிச்சிடலாம், ஆல்ரெடி அவங்க வந்து ரியாவை தேடுறதுக்கு பிஸியாக இருப்பாங்க, இப்போ இது அடிஷ்னலாக ஆட் ஆகும், அவங்களுக்கும் தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆனந்த் வந்து காரில் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து கார்த்தி வந்து ரியாவோட ஆளுங்க எல்லாரையும் வந்து மடக்கி பிடிக்கிறாப்புல, பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அட ஏன் சார், போன ட்ரிப்பு உங்ககிட்ட அடி வாங்கினதே எனக்கு போகிறோம், நாங்கள் ஆளுங்க எல்லாருமே உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டோம் அப்படிங்கிறப்ப, மாணிக்கம் வந்து டக்குன்னு அந்த ஆளுங்களோட ஃபோனை எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா, என்ன சார் நான் தான் சொல்கிறேன்லன்னு, இல்லை உன் ஃபோனு வந்து யாருக்கும் கால் பண்ணியிருக்கியான்னு செக் பண்ணுறேன் அப்படின்னு. அவ்வளோலாம் தேட வேணாம் சார், நானும் கிடச்சா உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை பரவாயில்ல, உன் ஃபோனை எடுத்துகிட்டு போகிறீங்களே அப்படின்னா, கார்த்தி உன் ஃபோன் உங்ககிட்ட பத்திரமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த ஆளுங்களோட உன் ஃபோனை வந்து உங்ககிட்ட திரும்ப வரும்னு கார்த்தி வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. போனதுக்கு அப்புறமேட்டுக்கு யோசிக்கிறாங்க. ரம்யா வந்து அந்த பக்கம் எங்கே தான் போனான்னே தெரில, என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு அவங்க அந்த பக்கம் பதட்டமாக இருக்காங்க. என்னை சுத்த விட்டுட்டியே அப்படின்னு, என் கண்ணு முன்னாடி வந்து நிற்க வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. அந்த பக்கம் வந்து அருணாச்சலம் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஐஸ்வர்யா வந்து சமைச்சு போடுறாங்க. சமைச்சு போட்டோன்னே, நீ நல்லா சமைக்கிறமா, உன் அத்தை நல்லபடியாக வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீயும் சமைச்சு போடு, அவளும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னோடனே, அதுக்கு என்னம்மா செஞ்சுட்டா போச்சு, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் நீங்கள் செய்யணும் அப்படின்னோடனே, என்னம்மா உனக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறப்ப, அது ஒன்றும் இல்லை மாமா, எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் எல்லோரும் தானே மரியாதையோடு இருக்காங்க, எனக்கும் வீட்டு நிர்வாகம் பண்ணணும்னு ஆசை இருக்காதா அப்படின்னோடனே, அவ்வளோதானே, மீனாட்சி கிட்டேருந்து கொத்து சாவி வாங்கி கொடுக்கணும், அவ்வளோதானே, மீனாட்சி இங்கே வாமா, நீ தான் ஆரம்பத்துலேருந்து கொத்து சாவி வச்சுருக்கல, இவ கொஞ்சம் நாள் வச்சுக்கிட்டோம், இவளும் வந்து படித்தவ தானே, இவ கொஞ்சம் ஏதோ வீட்டு அதிகாரத்தெல்லாம் வந்து வச்சுக்கணும், பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றா, இந்தா அப்படிங்கிறாங்க. சாவியை எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. சாவியை கையில் வாங்கினோன்னு ஐஸ்வர்யா வந்து,
இனிமே இந்த வீடே மொத்த கண்ட்ரோலும் என்கிட்ட தான் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறாங்க. பார்த்தா இது எல்லாமே கனவாக போயிடுது. இதே மாதிரி வந்து மாமா வர்றாப்புல இல்லை போய் சமைச்சு கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வந்து கொடுக்குறாங்க. கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. இன்றைக்கி வந்து அமாவாசை அதுவுமா வந்து இவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கியே, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னா, எல்லாம் மூளை இருக்கா அப்படின்னா, இருக்குது, அதுவும் அந்த டேபிளில் தான் வச்சுருக்கேன் மாமா, நான் ஒன்றா கேட்டேன் அப்படின்னதுக்கப்புறம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இந்த பக்கம் கரெக்டாக வந்து கோவிலுக்கு வந்து ரம்யாவுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டு கிடைக்கிது. என்னென்னு பார்த்தா அங்கே உள்ளவங்ககிட்ட விசாரிக்கிறப்போ வந்து தீபா வந்து பார்த்துருக்கீங்களான்னு ஃபோட்டோ எடுத்து காமிச்சா, ஆமாம்மா காலையில் ஒரு சாமியார் அம்மா வந்து தீபா வந்து அழைச்சிட்டு போனாங்க, அதை நான் பார்த்தேன் அப்படின்னோடனே, சின்ன வயசு சாமியார் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா யாராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. குழப்பத்தோடு அதோட முடியுது எபிசோடு.